பெருமை வாய்ந்த இந்த சூரியூர் மண்ணில் நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேடியம் அரங்கத்தில் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைப்பதில் உங்களோடு சேர்ந்து திறந்து வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, பெருமை. முதல்ல வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உங்களுடைய அமைச்சரவர்கள் சொன்னது போல பொங்கல் தினத்தை அனைவரும் அவங்களுடைய குடும்பத்தோடு, உற்றார் உறவினர்களோடு, நண்பர்களோடு கொண்டாடுவாங்க. அப்படி என்னுடைய குடும்பத்தோடு, என்னுடைய உற்றார் உறவினர்களோடு கொண்டாடுவதற்காக, உங்களை தேடி உங்களோடு கொண்டாடுவதற்காக இந்த பொங்கலுக்கு நான் வருகை வந்திருக்கின்றேன். அதுவும் நம்முடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துறதுக்கான அரங்கத்தை இந்த பொங்கல் நாள்ல திறந்து வைக்கின்றோம். சூரியூர்னா ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மண் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் புரியும். திருச்சிக்கு எப்படி மலைக்கோட்டை ஒரு அடையாளமோ, திருச்சிக்கு எப்படி காவிரி ஆறு ஒரு அடையாளமோ, அதே மாதிரி சூரியூர் ஜல்லிக்கட்டும் திருச்சிக்கு ஒரு அடையாளம். இந்த சிறப்பான ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பார்க்கும்போது சூரியூர் மற்றும் சுற்று வட்டார மக்கள் உங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கோ அதே அளவுக்கு பெருமையும் நானும் இன்றைக்கு அடைகின்றேன். இந்த ஜல்லிக்கட்டு முதல்ல ஊர் தெருக்கல்ல நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஊர் மந்தையில் நடந்துச்சு, அதே பிறகு கொலக்கரையில் வாடிவாசல் அமைச்சு நடக்கப்பட்டுச்சு. இப்ப படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு சூரியூர் ஜல்லிக்கட்டு நம்முடைய ஆட்சியில் கட்டப்பட்டுள்ள இந்த நிரந்தர அரங்கத்தில் நாளை நடக்க இருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது உங்களுடைய நீண்ட வருட கோரிக்கை. உங்க கோரிக்கையே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவர்களிடத்துல நீங்க தெரிவிச்சீங்க. அவர் என்னிடத்திலும் முதலமைச்சரிடத்திலும் தெரிவித்து முதலமைச்சர் உடனடியாக ஒப்புக்கொண்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகின்றது. அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. பல ஸ்டேடியங்களை நானே திறந்து வச்சிருக்கிறேன். ஆனா எல்லா ஸ்டேடியத்தை விட, முதலமைச்சர் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட, நான் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட இந்த ஸ்டேடியம் மிகவும் அழகாக நம்முடைய தமிழர் பண்பாட்டை எடுத்து வைக்கின்ற வகையில், பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கு. எனக்கு இன்னும் என்ன பெருமைன்னா, என்னுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாம் இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் தான் இந்த ஜல்லிக்கட்டு மைதான பணிகளுக்கு நானே இங்க வந்து அடிக்கல் நாட்டினேன். இந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன். 10 மாசத்துல அனைத்து பணிகளும் முடிஞ்சு இன்னைக்கு இந்த மைதான போட்டிக்கு தயாராக இருக்கிறது. எனவே இந்த மைதானத்தை கிராம மக்கள் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருவது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சூரியூர் கிராமம், இந்த மைதானம் என்பதை இங்கே நான் குறிப்பிட வருகின்றேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சூரியூர் பக்கத்து கிராமங்களும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதை நான் சொல்ல தேவையில்லை. இங்க வந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் உங்களுக்கே தெரியும். இங்க பக்கத்தில் தான் நம்முடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான ஒலிம்பிக் ஸ்டேடியம் தயாராகிட்டு இருக்கு. அதே போல கடந்த ஆட்சியில பல ஆண்டுகளா முடங்கி கிடந்த ரிங் ரோடு பணிகளை நாம முடிச்சு காட்டி இருக்கிறோம். அதேபோல் அமைச்சரான நேரு அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை பார்த்து இன்னைக்கு தமிழ்நாடே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி அமைச்சரான நேரு அவர்களும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் இன்னைக்கு திருச்சியுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதுரை அலங்காநல்லூருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 2வது ஜல்லிக்கட்டு மைதானம் என்ற பெருமையை இந்த சூரியூர் பெற்றிருக்கிறது. இனிமே ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நீங்க தனியாக கேலரி அமைக்க வேண்டாம், வாடிவாசல் அமைக்க வேண்டாம், பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் அதிகமா பண்ண வேண்டாம். அனைத்தையும் இன்னைக்கு அரசே உங்களுக்கு செஞ்சு உங்க கையில ஒப்படைச்சிருக்கு. ஜல்லிக்கட்டுக்கான தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட அரங்கமாக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும், சிவகங்கை, மதுரையிலிருந்து காளைகளும் மாடுபிடி வீரர்களும் இங்க வந்து கலந்துக்கிறாங்க. அதனால திருச்சி மாவட்டத்திற்கே மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த மண்டலத்துக்கே பயன்படக்கூடிய வகையில் இந்த மைதானம் சிறப்பாக அமையப்பட்டிருக்கு. எனவே உங்களுக்கு மீண்டும்
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய திராவிட மாடல் அரசு இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே அடுத்த வருடம் ஜல்லிக்கட்டிலையும் உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து உங்களோடு சேர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு மகேஷ் அவர்கள் பொங்கல் பரிசாக காளை மாட்டு ஒன்றை எனக்கு பரிசாக அளித்திருக்கின்றார். அதற்கு நானே பெயர் வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு இந்த ஊர் உங்களுடைய ஞாபகமாக சூரியூர் என்றே பெயர் வைத்து அந்த மாடு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த மாண்புமிகு உங்களுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.